ஹாய் வில்லேஜின்ட்ரோவின் அன்பான அழகான வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பித்த வெடிப்பு வந்ததுன்னா எப்படி இயற்கையான வழியில் அதை சரி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். பித்த வெடிப்பு பார்த்திங்கன்னா ஆண்களை காட்டில பெண்களுக்கு தான் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஏன் அப்படின்னா பெண்கள் எல்லா வேலையுமே செய்வாங்க. பாத்திரம் கழுவும் போது அவங்க காலில் அதிகமான உப்பு தண்ணி படுறதன் மூலமாகவும் மேய்ச்சலாத செப்பல்ஸ் போடுறதன் மூலமாகவும் உடல் பருமன், அதாவது குண்டாக இருக்கிறவங்களுக்கு அதிகமான அளவில் பித்த வெடிப்பு ரொம்ப நிறையாவே இருக்கும். ஊட்டச்சத்து கம்மியாக இருக்கிற பெண்களுக்கும் பித்த வெடிப்பு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. தைராய்டு பேஷண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா கால் ஃபுல்லாக பித்த வெடிப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்கும். கிராமங்களில் பார்த்திங்கன்னா பெண்களை காட்டிலும் அவங்க ஓரளவுக்கு ஆண்களுக்கும் அதிகமான பித்த வெடிப்பு இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆண்கள் பார்த்திங்க அப்படின்னா அவங்க தோட்டத்தில் வேலை செய்யும் போது அவங்க ஃபெர்டிலைசர்ஸ் உரம் யூஸ் பண்ணி அந்த உரத்தை யூஸ் பண்ணி அவங்க தோட்டத்தில் வேலை பார்க்குறதுனால அந்த உரம் மூலமாகவும் அவங்களுக்கு பித்த வெடிப்பு ரொம்ப அதிகமாகவே வந்துட்டுருக்கு. தோலில் ஈரப்பதம் இல்லைனாலுமே பித்த வெடிப்பு ரொம்ப அதிகமாகவே வருது. இப்போ இருக்க ட்ரெண்டிங் லைஃப்பில் நிறையா க்ரீம்ஸ் பித்த வெடிப்புக்கு நிறையா க்ரீம்ஸ் இருக்குது. பட் இயற்கையாகவே எப்படி எந்தவித சைட் எஃபெக்ட் இல்லாமல் எப்படி சரி செய்யலாம், அதுவும் 1 வீக்கில் அந்த பித்த வெடிப்பு இருந்த இடமே தெரியாத மாதிரி எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிற டிப்ஸ் தான் நான் இன்றைக்கி உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான நம்ம வீட்டு தோட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த மருதாணி இலையை பயன்படுத்தி தான் நம்ம இதை எப்படி கிளியர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதில் நான் 2 டிப்ஸ் சொல்ல போகிறேன். 2 டிப்ஸுமே ரொம்ப மிக எளிமையானது. ரெண்டு எது வேணாலும் உங்களுக்கு பெஸ்ட்டாக தெரியுதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா 1 வீக்லேயே உங்களுக்கு பித்த வெடிப்பு இருந்தே தெரியாமல் போயிடும். ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மருதாணி இலை தான். இந்த மருதாணி இலையை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கணும். அரைச்சி வச்சுட்டு நைட் டயத்தில் என்ன பண்ணலாம் ஃபஸ்ட்டு நம்ம காலை நல்லா சுடுதண்ணி வச்சு நம்ம நல்லா காலை சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க அந்த மருதாணி இலையை நம்ம அந்த கால் ஃபுல்லாக இருக்கிற இடமெல்லாம் போட்டுட்டு நைட்டு படுத்துட்டு காலையில் நம்ம எடுத்து வாஷ் பண்ணிடலாம். இப்படி நீங்கள் ஒரு நாள் விட்டு நீங்கள் ஒரு நாள் செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரே வாரத்தில் பித்த வெடிப்பு இல்லாத இடமே, அதாவது அந்த பித்த வெடிப்பு இருந்த இடம்லாம் அப்படியே மறைஞ்சு போயிட்டு கால் ரொம்ப சூப்பராக ஸ்மூத்தாக ரொம்ப அழகாக இருக்கும். இது நீங்கள் எப்பப்பெல்லாம் நீங்கள் கைக்கெலாம் நீங்கள் மருதாணி வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்பப்போ அந்தந்த டயத்துலேயே உங்கள் காலில் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா ஓரளவுக்கு அதை கிளியருக்கு கொண்டு வந்துடலாம். இந்த மருதாணி இலையில பார்த்தீங்கன்னா மருதாணி இலையை அரைச்சி போகிறதுனால பித்த வெடிப்பும் நமக்கு காலில் நம்ம கிளியர் ஆயிரும். பாதங்களும் ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம கைக்கு இந்த மருதாணி இலை இயற்கையாகவே நம்ம மெஹந்தி போடுறதுனால நமக்கு கைக்கும் எந்தவித பாதிப்பு இருக்காது. ரெண்டுக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்கிற டிப்ஸ் இந்த மருதாணி இலையை ரொம்ப பெஸ்ட்டான டிப்ஸ். அதுக்கப்புறம் இது ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் தான் இது சொல்ல போகிறது. அதாவது வாழைப்பழம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா பழுத்த வாழைப்பழமாக எடுத்துக்கணும். அதாவது ரொம்ப கனிஞ்ச வாழைப்பழமாக எடுத்துக்கணும். அந்த வாழைப்பழத்தை என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம காலை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த வாழைப்பழத்தை நல்லா ஃபுல்லாக போட்டு அந்த பாதத்தில் நம்ம அப்ளை பண்ணி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணலாம். இதுவும் ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை 3 நாளைக்கு ஒரு திரும்ப நம்ம ட்ரை பண்ணலாம். எப்படி செஞ்சாலும் ஓரளவுக்கு அந்த பித்த வெடிப்பு கிளியர் ஆகிறது. இது பார்த்தீங்க அப்படின்னா சீசன் டயத்தில் ரொம்ப வாழைப்பழம் ரொம்ப அதிகமாக கிடைக்கும் இல்லையா, அந்த டயத்தில் கூட நீங்கள் அடிக்கடி நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கலாம். இதுவும் ஒரு நல்ல ரிசல்ட்டை தான் நமக்கு கொடுக்கும். இந்த மருதாணி இலையை யூஸ் பண்ணுறதுலேயே ஒரு ட்ரிக்ஸ் ஒன்று இருக்குது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா மென்சஸ், அதாவது பீரியட் டைம் தள்ளி போயிட்டுருக்கும் இல்லையா, அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த மருதாணி இலையை நமக்கு கைக்கு வச்சோம் அப்படின்னா அடுத்த நாளே அவங்களுக்கு மென்சஸ் பீரியட் டைம் ஆகிருது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மருதாணி இலையை யூஸ் பண்ணுறதுனால அவங்க உடம்பு ஃபுல்லாக கூலிங் ஆகிறதுனால மறுநாளே அவங்களுக்கு பீரியட் டைம் கரெக்டாக ரெகுலராக போயிட்டே இருக்கும். இதுக்கும் இந்த மருதாணி இலையை யூஸ் பண்ணுறதுனால ஒரு சூப்பரான ஒரு பெனிஃபிட் தான் லேடிஸ்க்கு. அடுத்து மருதாணி இலையை நீங்கள் கைக்கு வச்சிங்க அப்படின்னா நல்லா சிகப்பாக வரணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா எலுமிச்சை சாறு 1 சொட்டு 2 சொட்டு யூஸ் பண்ணி நீங்கள் மருதாணியை நீங்கள் வைக்கலாம். அப்படி நீங்கள் மருதாணி இலையை வைக்கிறதுனால ரொம்ப சிவப்பாக ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அந்த காலத்தில் பாட்டிலாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லேடிஸ் இந்த கைக்கு மருதாணி இலையை வச்சோம் அப்படின்னா யாருக்கெல்லாம் ரொம்ப அதிகமாக சிவப்பாக பிடிக்குதோ அவங்க ஃப்யூச்சர் லைஃப்பில் வருங்கால வாழ்க்கையில் அவங்க கணவன் அதாவது அவங்க ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லா ரொம்ப சந்தோஷமாக
அதிகமான பாசத்தில் வந்து அந்த லேடிஸை வந்து வச்சுருப்பாங்க அப்படின்னு வந்து அந்த காலத்தில் வந்து பாட்டிலாம் வந்து இந்த மருதாணி இலைக்குன்னு வந்து ஒரு தனி கதையை வந்து வச்சுருக்காங்க. பித்த வெடிப்புலாம் வந்து யாருக்கு அதிகமாக இருக்கும் அவங்க வந்து இயற்கையான முறையில் வந்து எந்தவித பாதிப்புமே இல்லாத மாதிரி அவருக்கு பித்த வெடிப்பு போகணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து இந்த மருதாணி இலையை யூஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு பயனை பெறுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.